நான் மதுரை ஜிஆர்டி ஜுவல்லரியிலேருந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணதோட டீட்டெயில் பற்றி தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த தோடு பார்க்கும்போது உங்களுக்கு இது எவ்வளோ கிராம் அப்படின்னு உங்களால் யோசிக்க முடியுதா? உங்களோட கணிப்பும் என்னோட கணிப்பும் ஒன்றா இருக்கான்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு கோல்டு வாங்கணுன்றது ரொம்ப கனவாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறையா காசெல்லாம் இருக்காது. அதிக பவனுக்கு நம்மளால் தோடு எடுக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குண்டுமணி அளவுக்காச்சும் ஒரு தோடு எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சில கனவுகள்லாம் இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த தோடோட கிராம் என்னன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரொம்ப க்யூட்டாக ஒரே ஒரு டாட் வச்சு கீழே ஒரு செயின் வச்சு அதுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு ட்ராப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டட்டு ரொம்ப யூனிக்காக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? பட் இதோட வெயிட் என்ன தெரியுமா? ஜஸ்ட்டு 2 கிராம்ஸ் தான். வெறும் 2 கிராமுக்கு எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் இருந்து மோதிர விரல் வரைக்கும் இதோட நீளம் நமக்கு இருக்குது. அதாவது இதோட டெப்த்து இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஜிஆர்டி ஜுவல்லரியில், மதுரையில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லரியில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா சின்னதாக சீட்டு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு வராங்க. 500க்கு, 1000க்கு, 1500க்கு. நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு ஜுவல்லரி வாங்கணும்னு நினச்சாலோ, கோல்டு வாங்கணும்னு சொல்லி நினச்சாலோ நீங்கள் தாராளமாக மதுரையில் இருக்க ஜிஆர்டி ஜுவல்லருக்கு வரலாம். இங்கே இவங்க வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கடையில் பார்த்திங்கன்னா இந்த ஜுவல் தான் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது 2.400 கிராம்ஸ் தான். 2.400 கிராம் தான் இதோட வெயிட்டு. ஸோ அன்னைக்கு ரேட் பார்த்திங்கன்னா 6700 ரூபாய். ஸோ 6700 வரைக்கும் நம்மளுடைய கோல்டு ரேட்டு 1 கிராமுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிராமு 400 மில்லிக்கு 19,480 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சு. ஃபைனலாக என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த வேஸ்டேஜில் இருந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிவிட்டு நமக்கு 19,400 ரூபாய்க்கு இதோட நெட் ப்ரைஸ் போட்டு நமக்கு கொடுத்தாங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் பாருங்களேன். ஸோ இதில் போட்டிருக்காங்க இதோட ப்ரைஸ் என்ன, இதோட வேஸ்டேஜ் என்ன, இதுக்கு நமக்கு எவ்வளோ கிராம் வரைக்கும் நம்ம மிச்சம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டிலாம் போட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு நமக்கு ஓவரால் நெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 19,400 ரூபாய். ஸோ இதை ஃபுல்லாமே நாங்கள் பே பண்ணிட்டோம். இன்னொரு அதிசயமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மதுரை ஜிஆர்டியில் ஜுவல் வாங்கும்போது நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா, கேஷ் கொடுக்காம ஜிபே பண்ணிங்கன்னா நமக்கு கிஃப்ட்ஸுமே தராங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் 19,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறதுனால ஒரு விஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த விஸ்க்கு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. ஒரு விஸ்க்கு, அதாவது ஒரு பீட்டர், கேக் பீட்டர், அது எக் பீட்டர், இந்த மாதிரியான பீட்டர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேட் பண்ணுற மாதிரி, காய் துருவுற மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறையா பேரோட மிடில் கிளாஸ் லைஃபு, ஏழை மக்களோட லைஃப்பில் பார்த்திங்கன்னா 1 கிராம் தங்கம் வாங்கணுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் யோசிச்சு வச்சுக்கோங்க, ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போகணுன்னாலே 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இப்போ இருக்க காலத்தில் நம்ம செலவு பண்ணுறோம். அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி கோல்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைன்னா, சிக்கனை தேவைன்றாங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு எனக்காக எங்கள் மாமா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட்டு எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். இந்த கிஃப்ட்டு நான் வாங்கும்போது எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருந்துச்சு. அவங்களுக்கு கூட வாங்காமல் அந்த கோல்டை எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. எப்பயுமே ஒரு வீட்டில் ஒரு ஆண் பார்த்திங்கன்னா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. நம்மளோட ஒய்ஃபுக்கு, நம்மளுடைய லவ்வருக்கு, நம்மளோட அம்மாவுக்கு, நம்மளோட
தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண் மகன்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு போடாமல் நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. அது அப்பாவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நம்மளுடைய ஹஸ்பண்டாக இருக்கலாம், காதலனாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாங்க. அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டை வச்சுக்காமல் நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ உழைச்சிட்டு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கி கொடுக்கும்போது மன நிறைவாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்டு இல்லை உங்கள் அப்பாவோ உங்களோட அண்ணாவோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்களா? நீங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு கோல்ட் ஜுவல்லரி என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலில்